அக்ஷரா அண்ணாமலை நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கழித்து நம்மளுடைய சேனலில் மீண்டும் வரேன். நிறைய கால்ஸ் வந்துச்சு. சேனல்ஸ் நம்மளுடைய நேர்களே, சார் என்ன சார் உங்களுடைய வீடியோ மட்டும் காணோம், ஏன் என்னாச்சு அப்படின்னாங்க. சில ஒரு வேலையின் காரணமாக நம்மளுடைய சேனலில் போட முடியல, வீடியோ போட முடியல. இப்போ இனிமேல் நம்ம ஆட்டம் தான் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீடியோ ரெகுலராக நம்முடைய சேனலில் வரப்போகுது. ஸோ இப்போ இந்த சேனல் வாயிலாக உங்களுக்கு என்ன விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நம்முடைய 2026ஆம் ஆண்டு மிகப்பெரிய மாற்றங்கள் உலகியல் ரீதியாக, நம்முடைய தமிழகம் ரீதியாக நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த மாற்றங்களிலேயே இப்போ இந்த 2026 ஜூலை மாதம் 27ஆம் தேதி, ஜூலை மாதம் 27ஆம் தேதி, ஆடி மாதம் 11ஆம் தேதி, தமிழ் தேதிக்கு ஆடி மாதம் 11ஆம் தேதி, சனி பகவான் மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் ஆகக்கூடிய இந்த நேர காலத்தில் சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் வக்ரம் அடைகிறார். ஸோ இந்த வக்ரம் அடைகின்ற இந்த காலத்தில் சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார். அதே போல் பார்த்திங்கன்னா சனி பகவான் எப்போ நிவர்த்தி ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலையில் வக்ர நிவர்த்தி, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்போ இந்த குறிப்பிட்ட காலங்களில் உங்கள் லைஃப்பில் இந்த சனி பகவானால் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, வக்ர சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார், வக்ரமான நிலையில் குருவுடைய பார்வை மூலமாக என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுதுங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள்ங்கிறத, சனி பகவான் வக்ர கதியில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்ரம் பெற்று அமர்ந்து குருவுடைய பார்வை மூலமாக முடியாதுங்கிற விஷயத்தை எல்லாம் முடிச்சு கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணங்களை சனி பகவான் உங்களுக்கு சூப்பராக கொடுக்க போகிறார். உங்களுடைய ராசியின் அதிபதியே உங்களுக்கு 3ஆம் இடத்துல வக்ரம் பெற்று அமர்ந்து உங்கள் லைஃப்பில் வேறு லெவல் மாற்றங்களை கொடுப்பார். ஏன்னா வக்ரம் பெற்றால் ஒரு விஷயத்தை 2 தடவை செய்யணும். இப்போ குருவுடைய பார்வை இருக்கிறனால கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் வரைக்கும் கவலைப்பட தேவையில்லை. நவம்பர் டிசம்பர், அது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் ட்ராவல் பண்ணக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. சரியா? சரி, என்னென்ன கொடுக்க போகிறார் அப்படின்னா, உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து இந்த 3ஐயும் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு நீங்கள் யார், உங்கள் திறமை என்ன, உங்களுடைய செயல்பாடில் நீங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறத உணர்த்தி, உங்களை விட பொருளாதாரத்திலையோ அல்லது உங்களை விட படிப்பிலேயோ வேலையிலையோ உயர்ந்தவர்கள் உங்களுக்கு டோட்டலாகவே உதவி செஞ்சு இனிமேல் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, ஏன்னா உங்களால் நாங்கள் வாழ்ந்தோன்னு சொல்லி அவர்களே என்ன பண்ண போகிறாங்க, உங்களுக்கு உதவிகரம் நீட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. எப்போவுமே என்னை பொறுத்த மகர ராசிக்காரங்க எந்த ஹெல்ப்புமே போய் தேடி கேட்க மாட்டீங்க. நீங்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிங்க. நீங்கள் உதவி செஞ்சு வேறு லெவலுக்கு போனவங்க எத்தனை பேரும், ஆனால் அவங்க அந்த லெவலுக்கு போனால் கூட உங்களை பொறுத்தளவு உதவி கேட்க மனசு வராது. இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், நம்மளை என்றைக்காவது ஒரு நாள் நினச்சி பார்ப்பாங்கள்ல, அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையான மனசு கொண்டவங்க தான் நீங்கள். ஆனால் இந்த வட்டம் உங்களுடைய நல்ல விதமான குணத்துக்கு ஏற்றவாறு உங்களுக்கு குரு பகவானும் சனி பகவானும் சூப்பராக கொடுக்க போகிறாங்க. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு. முயற்சி எடுக்கிற அத்தனை விஷயங்களும் தடைகளை மட்டும் சந்தித்து இருந்தாலும் முயற்சி எடுப்பேன்னு சொல்லி முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய நம்முடைய மகர ராசி என்பவர்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு குரு பகவான் அற்புதமாக வழங்குகிறார். அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கீங்களோ, எதை சமாளிக்க முடியலன்னு வருத்தத்தில் இருக்கீங்களோ அதை சமாளித்து பொருளாதாரத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிரகத்துடைய தன்மையில் இருக்குது. மாணவ செல்வங்க படிப்பை சூப்பராக படிக்க போகிறீங்க. உங்களை அடிச்சுக்க யாருமே கிடையாது. சூப்பராக மதிப்பெண் வாங்குவீங்க. வேறு லெவலில் உங்களுடைய திறமை என்ன பண்ண போகிறீங்க, ப்ரூவ் பண்ண போகிறீங்க.
உங்கள் டீச்சர்ஸே யோசிப்பாங்க, யாரா அது நீதானா, யாரும்மா நீதானா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அறிவின் திறமை அற்புதமாக இருக்கும். இந்த பாசம், காதல், அன்பு, அக்கறை இந்த விஷயத்துக்குள்ளே போய் மாட்டி சிக்கி சின்னாபின்னமான நீங்கள் இந்த வட்டம் நீங்கள் எதிர்பார்க்குற உண்மையான காதல் நிறைவேறக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாகவே மகர ராசிக்காரங்க சொந்த தொழில் மேலே ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பீங்க, ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. ஆனால் என்னென்னா, சம்டைம் மற்றவங்க மேலே நம்பிக்கை வச்சு அந்த தொழிலை விட்டு கொடுத்துருவீங்க. ஸோ இப்படி விட்டு கொடுத்து ஆரம்பித்து பல மகர ராசி என்பர்கள் தன்னுடைய தொழிலை பிறருக்காக கொடுத்துட்டு நீங்கள் போய் உட்காந்து யோசிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. உங்களுக்கான தொழிலுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்குது. உங்களுடைய முயற்சியில் உள்ள அத்தனை விதமான தடைகளும் நிவர்த்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களுடைய தாய்மாமா உறவுக்கும் உங்களுக்கும் ஏதேனும் பிரச்சனை இருக்குதுன்னு வச்சிங்கன்னா, அல்லது உங்களுடைய அமைப்பு ரீதியாக உங்கள் தாய்மாமாவுக்கு ஏதாவது ஒரு மன அழுத்தம் இருக்குன்னா, அந்த மன அழுத்தம் சரியாகக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டு. ஸோ இருந்தாலும் நீங்கள் உங்கள்கிட்ட வந்து தேவையில்லாமல் விவாதங்கள் பண்ணாலும், தேவையில்லாமல் ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லிகிட்டே இருந்தாலும் தயவு செய்து மண்டையில் ஏற்றாதீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பேங்க் டிபார்ட்மெண்ட்டில், மருத்துவம் துறையில், ஆசிரியர் மற்றும் தினக்கூலி வாங்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் உறுதியாக மற்றவங்க பேச்சை கேட்டு மருந்து எடுத்து கொடுப்பதோ அல்லது மற்றவங்க பேச்சை கேட்டு பணம் எடுத்து கொடுப்பதோ இதெல்லாம் தலையிட்டவே கூடாது. ஏன்னா முழுசாக நம்பி உங்கள்கிட்ட பேசுவாங்க. நீங்கள் தான் உங்களை உலகம் அப்படிம்பாங்க. அவங்களுடைய உலகம் நீங்கள் தான் சொல்லுவாங்க. நீங்கள் இல்லைன்னா நான் இல்லைங்கலாம் சொல்லுவாங்க. அது எல்லாமே த ரியாலிட்டி ஆஃப் கான்செப்டா அப்படின்னா கிடையாது. ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு ஒருக்க உங்களுடைய அனுபவ பாடத்தை கற்றுக்கிருக்கீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு 36 வயசு ஆகுது, இல்லை 48 வயசு ஆனாலும் பரவாயில்ல, 12 வருடத்துக்கு ஒருக்க ஒவ்வொருத்தவங்களுடைய சூழ்நிலையை, ஒவ்வொருத்தவங்களுடைய கேரக்டரை நீங்கள் பார்த்துக்கிருக்கீங்க. ஏன்னா அத்தனை பேர் உங்களை எந்த அளவுக்கு சூழ்ந்து ஏமாற்றிட்டாங்க. அந்த நிலை மாறப்போகுது. உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுக்கான செயல்பாடு கிடைக்க போகுது. உங்களை பொருளாதார சூழ்நிலையில் யார் ஏமாற்றுறாங்களோ அவங்க சரியான பாடத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் உண்டு. அதனால் மைண்டில் போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்க வேண்டாம். சரியா? நீங்கள் உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கவனம் செலுத்துங்க. யாருக்கும் வாக்குறுதி கொடுப்பது, யார்கிட்டனாலும் இதை முடிச்சு கொடுப்பேன்னு சொல்லி செயல்படுத்துவேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுப்பதை நிறுத்திவிட்டு உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாழ்க்கை என்று வாழ்ந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நீங்கள் இந்த பிரச்சனையெல்லாம் தூரம் கட்டிட்டு சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான உங்களுக்கு சனி பகவான் கொடுக்கின்ற அற்புதமான கிஃப்டாக இதை எடுத்துக்கலாம். நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது கோச்சார கிரகமான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல வக்கரம் பெற்றிருக்கார். ஸோ அவர் வக்கரம் பெற்ற அமர்ந்து உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுப்பார், என்னென்ன முன்னேற்றங்கள் உண்டு, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இது வந்து பொது பலன், கோச்சார கிரகங்கள் ரீதியான பொது பலன். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஒரு 20-30% எடுத்துக்கலாம். இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஜோதிடம் சார்ந்த விஷயங்களில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ அது சார்ந்த விஷயங்கள் நீங்கள் மிக தெளிவாக, துல்லியமாக உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஜாதக ரீதியாக எனக்கு என்ன தோணுதோ அதை வெளிப்படையாக கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணி சொல்லிடுவேன். அதுலேயே நீங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுவீங்க. ஓகேவா? ஜாதகம் இல்லைன்னு நினைக்கிறவங்க பிரசனம் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும். ஸோ தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க, எதிர்பார்க்குறவங்க என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், தற்போது எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுங்கள். மேலும்
உங்களுடைய மேலான கருத்துக்கள், பொன்னான கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு தற்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.